டேட்டா சயின்ஸ் பயங்கரமாக பூம் ஆகிட்டு இருக்க ஒரு சாஃப்ட்வேர் டொமைன். இந்த டொமைனில் கரியர் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு இறங்கினோன்னா ஃபர்ஸ்ட் வர டவுட்டே டேட்டா சயின்டிஸ்ட் ஆகணுமா, டேட்டா அனலிஸ்ட் ஆகணுமா, மெஷின் லேர்னிங் இன்ஜினியர் ஆகணுமா, டேட்டா இன்ஜினியர் ஆகணுமா அப்படிங்கிறது தான். இன்றைக்கி வீடியோவில் டேட்டா சயின்ஸ் டொமைனில் என்னென்ன மாதிரி ஜாப்ஸ்லாம் இருக்குது, எந்த ஜாபில் இருக்கவங்க என்ன மாதிரி வேலை பார்ப்பாங்க அப்படிங்கிறத தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ டேட்டா சயின்ஸ் டொமைனில் இருக்க ஜாப் டைட்டில்ஸை காமனாக 3 கேட்டகரியாக டிவைட் பண்ணிடலாம். டேட்டா அனலிஸ்ட், டேட்டா சயின்டிஸ்ட், டேட்டா இன்ஜினியர். டேட்டா அனலிஸ்ட் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க கையில் டேட்டாவை கொடுத்துட்டோன்னா அந்த டேட்டாவை கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணி ப்ராசஸ் பண்ணி அந்த டேட்டாலேருந்து என்னென்ன வேல்யூபிள் இன்ஃபர்மேஷன்லாம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியுமோ எல்லாத்தையும் எடுத்து டேஷ்போர்ட்ஸ், சார்ட்ஸ் இந்த மாதிரி ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், அமேசான் மாதிரி ஆன்லைன் ஷாப்பிங் வெப்சைட்ஸ் எடுத்துக்கலாமே. அவங்களோட கஸ்டமர் டேட்டா செட்டை அந்த டீமில் இருக்க டேட்டா அனலிஸ்ட் கிட்ட கொடுத்தோம்னா பிஸ்னஸில் இருக்க காமனான கொஷின்ஸ்க்கெலாம் ஆன்சர் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுவாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேட்டாக்கு நடுவில் இருக்க ரிலேஷன்ஷிப், காமனாக இருக்க ஃப்ரீக்வன்சி இதெல்லாம் வச்சு ஆன்சர் பண்ணுவாங்க. ஒரு குட்டி எக்ஸாம்பிள் கொஷின்ஸ் எடுத்துக்கலாமே. கஸ்டமர்ஸ் காமனாக டே டைமில் அதிகமாக ஷாப்பிங் பண்ணுறாங்களா இல்லை நைட் டைமில் அதிகமாக ஷாப்பிங் பண்ணுறாங்களா, ஆவரேஜாக எவ்வளோ நேரம் அவங்களோட வெப்சைட்டில் கஸ்டமர்ஸ் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, எந்த ஏஜ் குரூப்பில் இருக்க கஸ்டமர்ஸ் என்ன மாதிரி ப்ராடக்ட்ஸை ஷாப் பண்ணுறாங்க, இது எல்லாத்துக்கும் நம்ம டேட்டாவிலேருந்தே ஆன்சர் கறந்துடலாம். ஸோ இதுதான் டேட்டா அனலிஸ்ட்டோட வேலையாக இருக்கும். நெக்ஸ்ட்டு டேட்டா சயின்டிஸ்ட். டேட்டா சயின்டிஸ்ட் லேயர் ஆன் டாப் ஆஃப் டேட்டா அனலிஸ்ட் மாதிரிங்க. ஸோ டேட்டா அனலிஸ்ட் ப்ராசஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அந்த டேட்டாவை வச்சுக்கிட்டு ஏதாவது ப்ரிடிக்ட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. முன்னாடி சொன்ன எக்ஸாம்பிள்லேயே இப்போ ஒரு கஸ்டமர் இருக்கார். அவர் 18 இயர்ஸ் ஓல்டுன்னு வச்சுக்கலாம். நைட் ஒரு 9:30க்கு அவங்க சைட்குள்ளே என்டர் ஆகுறாரு. ப்ளஸ் ஆவரேஜாக ஒரு ½ அன் ஹவராக ஒரே ப்ராடக்டே பார்த்துட்ருக்காரு. அப்போது இவர் இந்த ப்ராடக்டை வாங்குவாரா மாட்டாரா அப்படின்ற மாதிரி ப்ரிடிக்ட் பண்ண ட்ரை பண்ணலாம். இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோன்னா, ஒரு மேக்கப் ப்ராடக்ட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ப்ராடக்ட் லாஸ்ட் இயர் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஒரு சிமிலர் ப்ராடக்ட். ஸோ புதுசாக லான்ச் பண்ண போகிற இந்த ப்ராடக்டோட சேல் எப்படி இருக்கும் அப்படின்றத ப்ரிடிக்ட் ட்ரை பண்ணுறது. இது எல்லாமே மெஷின் லேர்னிங், டீப் லேர்னிங் இந்த மாதிரி பேக்ரவுண்டில் கான்செப்ட்ஸ் யூஸ் பண்ணி கண்டுபிடிப்பாங்க. ஸோ ஒரு டேட்டா சயின்டிஸ்டோட ரோல் இப்படி தான் இருக்கும். அவங்களோட எண்ட் கோல் ஏதாவது க்ரியேட்டிவாக இல்லை ப்ரிடிக்டிவாக கண்டுபிடிக்கிறது, ஒரு ப்ராப்ளமுக்கு சொல்யூஷன் கொடுக்கறது அந்த மாதிரி இருக்கும். தேர்டு பார்த்தோம்னா டேட்டா இன்ஜினியர். டேட்டா இன்ஜினியரோட வேலை டேட்டாவை பர்ஃபெக்டாக கலெக்ட் பண்ணி அதை ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணுறது, எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது, க்ளவுடில் சேவ் பண்ணுறது. டெய்லி பார்த்திங்கன்னா அமேசான் மாதிரி சைட்லலாம் லேக்ஸ் அண்ட் க்ரோஸ் ஆஃப் கஸ்டமர் ஷாப்பிங் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அவங்க ஒவ்வொருத்தவங்களோட இன்ஃபர்மேஷனையும் கரெக்டாக ஸ்கிரிப்ட்ஸ் மூலிமா ப்ராசஸ் பண்ணி சேவ் பண்ணுறது, அதை க்ளவுடில் திருப்பி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி பக்கெட்ஸில் போடுறது, வேர் ஹவுஸில் போடுறது, இந்த மாதிரி டெக்னிக்கல் ஒர்க்கெல்லாம் பேக் ஸ்டேஜில் பண்ணிகிட்ருப்பாங்க. இவங்க தான் டேட்டா இன்ஜினியர்ஸ். ஸோ இப்போ நீங்கள் ஒரு டேட்டா கரியருக்குள்ளே என்ட்ரு ஆகணும்னு டிசைட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட்டு ஒரு பேப்பரும் பென்னும் எடுத்து டெய்லி உங்களோட ஒர்க் என்ன மாதிரி இருக்கணும், எப்படி இருந்தால் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், நிறைய டேட்டாவை கொடுத்து அதுக்குள்ளே என்ன இன்ஃபர்மேஷன் இருக்குது அப்படின்னு ஷெர்லாக் ஹோம்ஸ் மாதிரி கண்டுபிடி, அதுதான் உங்களோட ரோல் அப்படின்னா நீங்கள் டேட்டா அனலிஸ்ட் ரோலுக்கு ட்ரை பண்ணலாம். இல்லை எனக்கு அந்த மெஷின் லேர்னிங் மாடல்ஸ் இல்லை டீப் லேர்னிங் மாடல்ஸ், அந்த மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கான்செப்ட்ஸ் யூஸ் பண்ணி புதுசாக ப்ரிடிக்ட் பண்ண ஆசையாக இருக்குது, ஒரு மனுஷன் பண்ணுற வேலையை மிஷினை பண்ண வைக்கணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் டேட்டா சயின்டிஸ்ட் ரோலுக்கு அப்ளை பண்ணலாம். இல்லை எனக்கு அந்த எக்கச்சக்கமான டேட்டாவை எப்படி சேவ் பண்ணுறது, அதில் ஒரு லைன் கூட மிஸ் ஆகாமல் எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது, அதெல்லாம் தான் பிடிக்கும் அப்படின்னா யூ ஹாவ் டு அப்ளை ஃபார் டேட்டா இன்ஜினியர் ரோல்ஸ். ஸோ இந்த வீடியோக்கு அப்புறமா உங்களுக்கு எந்த மாதிரி ரோலை நீங்கள் சூஸ் பண்ணணும், எந்த மாதிரி டேட்டா ரோலை நீங்கள் சூஸ் பண்ணணுன்றது தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். இன்னும் ஏதாவது டேட்டா ஜாப்ஸ் பற்றி உங்களுக்கு டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணுன்னா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் டேட்டா ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.